வெற்றி திரையரங்க உரிமையாளரான ராகேஷ் கௌதமன் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் பிளாக் ஷிப் சேனலுக்கு. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். அதாவது வெற்றி தியேட்டர் ஆரம்பித்து 52 வருஷம் ஆச்சான். அந்த 52 வருஷத்தில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னா அது 2.0 திரைப்படம் தானோ. அதை சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் வந்து 2.0 படம் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க, 2.0க்கு வந்து 3D கிளாஸுக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. சத்தியமாக கிடையாது. 3D கிளாஸ் சேர்க்காமல் 2.0 வசூல் தான் அதிகபட்சமாக இருக்குது. 52 வருஷத்தில் அந்த படம் தான் எங்கள் தேட்டரில் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். 52 வருஷம் ஆயிருக்கு வெற்றி தியேட்டர் திறந்து. அதில் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் வந்து 2.0 தான். 3D கிளாஸோட சேர்த்து சொல்கிறேன், சத்தியமாக கிடையாது. 3D கிளாஸ் இல்லை, 3D கிளாஸ் சார்ஜ் இல்லாமல் வெறும் டிக்கெட் விலையில் அது ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம். அந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டார், 3D கிளாஸ் சார்ஜ் பற்றியெல்லாம் அவ்வளோ டெக்னிக்காக வந்து கேட்குறாங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம், அப்புறம் முட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு அவர் சொன்னார். அவர் யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முட்டு கொடுக்கறது யார் அப்படின்னு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். அந்த படம் இவ்வளோ டெக்னிக்கலாக கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க, முட்டு கொடுக்கணும்ல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான்.